हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவான் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் 14-15. பதம் 14. அத உபோக்ஷ்ய கிருதஸ்நானம் ஹூத்வா ச ஹவிசா அனலம் தத்வா கோ விப்ர பூதேப்யஹ கிருத ஸ்வஸ்தியனா த்விஜை. பதம் 15. யதா உபஜோஷம் வாசாம்சி பரிதாயாஹதானி தே குசேஷு பிராவிஷன் சர்வே பிராக் அக்ரேஷு அபிபூஷிதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதன் பிறகு உபோக்ஷிய உபவாசமிருந்து, கிருதஸ்நானா நீராடி, ஹூத்வா நிவேதனங்களை அர்ப்பணம் செய்து, ச கூட, ஹவிசா நெய்யால், அனலம் தீயினுள், தத்வா தான தர்மங்கள் செய்து, கோவிப்ர பூதேப்ய பசுக்கள் பிராமணர்கள் மற்றும் ஜீவராசிகளுக்கும், கிருத ஸ்வஸ்தியனா மதச்சடங்குகளை செய்து, த்விஜை பிராமணர்களால் உத்தரவிடப்பட்டவாறு, யதா உபஜோஷம் ஒருவரது சுவைக்கேற்ப, வாசாம்சி ஆடைகளை, பரிதாய அணிந்து, ஆகதானே முதல் தரமானதும் புதியதுமான, தே அவர்கள் எல்லோரும், குசேஷு நாணல் பொருட்களான ஆசனங்களின் மீது, பிராவிஷன் அவற்றின் மீது அமர்ந்து, சர்வே அவர்கள் அனைவரும், பிராக் அக்ரேஷு கிழக்கு நோக்கியவாறு, அபிபூஷிதா ஆபரணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு. டிரான்ஸ்லேஷன். தேவர்களும் அசுரர்களும் அதன் பிறகு உபவாசம் மேற்கொண்டனர். நீராடிய பின் அவர்கள் யாகத்தீயில் நெய் வார்த்து நிவேதனங்களை அர்ப்பணம் செய்தார்கள். அதன் பிறகு பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் சமூகத்தின் மற்ற பிரிவினர்களாகிய சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகியோருக்கு தான தர்மங்களை செய்தார்கள். அவரவர் தகுதிக்கேற்ப அனைவருக்குமே வெகுமானம் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு பிராமணர்களின் தலைமையின் கீழ் தேவர்களும் அசுரர்களும் மதச்சடங்குகளை நிறைவேற்றினார்கள். பிறகு அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப புத்தாடைகளாலும் ஆபரணங்களாலும் தங்களை அலங்கரித்து கொண்டனர். பிறகு நாணல் பொருட்களாலான ஆசனங்களின் மீது கிழக்கு நோக்கி அமர்ந்தார்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஒவ்வொரு மத சடங்கையும் நிறைவேற்றுவதற்கு முன் ஒருவர் கங்கை அல்லது யமுனையில் அல்லது கடல் நீரில் நீராடி முதலில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மதச் சடங்குகளை நிறைவேற்றி யாக நெருப்பில் நெய்யை வார்க்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பரிதாய ஆகதானி என்னும் சொற்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை ஆகும். மதச்சடங்குகளை நிறைவேற்றும் தருவாயிலுள்ள சந்நியாசி ஒருவர் அல்லது ஒரு நபர் ஊசியால் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் 14-15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.